தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்கத்தக்கதாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தருடைய மனம் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறது, நாம் என்ன கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆன பாடம் நமக்கு, வேத வசனம் நமக்கு உணர்த்த இருக்கிறது. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், எசேக்கியேல் 22 அதிகாரம் 30வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக நமக்கு கற்பித்து கொடுக்கிற பாடம்: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று. இந்த உலகம் ஒரு கோட்டைக்குள்ளாக இருக்குது என்று நாம் நினைத்து கொள்வோம். கோட்டையின் ஓரத்தில் ஒரு சிறிய பிளவு இருக்கிறது. அந்த வாயில் வழியாக, அந்த பிளவின் வழியாக எதிரியானவன் உள்ளே நுழைகிறான். தேசத்தில் இருக்கிறவர்களை பட்சித்து போட்டு அவன் வெளியே செல்லுகிறான். இப்பொழுது கர்த்தர் சிலரை, எல்லோரிடம் கர்த்தர் யாராவது ஒருவர் வரமாட்டார்களா இந்த வாயிலில் நின்று காவல் நிற்பதற்கு என்று கர்த்தர் தேடுகிறார். இந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் யாராவது ஒரு நின்று இந்த மக்களை, எஞ்சிய மக்களை, மிஞ்சிய மக்களை, இந்த மீதம் இருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு யாராவது வரமாட்டாங்களா என்று கர்த்தர் தேடுகிறார். வசனத்தில் முடிவில் நாம் பார்க்கிறோம், ஒருவனையும் காணேன் என்று தேவன் கூறுகிறதை நாம் படிக்கிறோம். தேவன் ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 22 அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஜனங்கள் பாவம் என்னவென்று தெரியாமலே பாவத்திற்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லதென்று நினைத்து பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இதை கர்த்தர் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் செய்வது கர்த்தருக்கு பிரியமாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் சொன்ன கற்பனைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றி பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்னு எனக்கு தெரியலை. அந்த காலகட்டமும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஒரே நிலைமையில் தான் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தங்களுக்கு சாதகமாக அவங்க ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தை வளைச்சி தங்களுக்கு சாதகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்க மாட்டார், இதெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலையும் அப்படி தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் புறஜாதிகளையோ மற்ற ஜனங்களையோ நான் சொல்லவில்லை. கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம், நமக்குன்னு இது போதும், இதுக்கு மேலே ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார், என் நிலைமை அவருக்கு தெரியும், என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், என்னால் இவ்வளோ தான் உண்மையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சட்டத்தை போட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எசேக்கியேல் புஸ்தகத்தின் பின்புறத்தை நாம் படித்தோம் என்றால், அங்கு இருந்த ஆசாரியர்கள் உட்பட பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த ராஜா பாவம் செய்து கொண்டிருந்தான். அங்கே இருந்த ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். நான் மறுபடியுமாக உங்களை அந்த கற்பனைக்குள்ளாக கொண்டு செல்ல விருப்பப்படுகிறேன். யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள் உள்ளே இருக்குது, அதை சுற்றிலும் ஆண்டவர் காவல் வைத்திருக்கிறார். இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காவலில், அந்த கோட்டையில் ஒரு சிறிய விரிசல், ஒரு பிளவு, ஒரு 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 கேப் உண்டாயிடுச்சு. அந்த கேப் மூலமாக எதிரி வந்து இங்கே இருக்கிற ஜனங்களை வெளியே இழுத்துட்டு போயிடுறான். ஆண்டவருடைய கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களை எதிரி வந்து அந்த கேப் மூலமாக என்ன பண்ணுறான், அந்த வாயில் மூலமாக எடுத்துகிட்டு வெளியே போயிடுறான், அவங்கள வஞ்சித்துட்டு போயிடுறான்.
கர்த்தர் தேடுகிறார். யாராவது ஒருவர் இந்த வாயிலில் நிற்பார்களா என்று கர்த்தர் தேடுகிறார். வசனத்தின் முடிவில் நாம் பார்க்கிறோம், ஒருவனையும் காணேன் என்ற பதில்தான் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் அந்த கோட்டைக்குள்ளாக இருந்து சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டியதிலே அனுபவித்து அங்கே இருக்கும் சுகபோகங்களை அனுபவிக்கிறதிலேயே அவர்கள் இருந்தார்களே ஒழிய, யாரும் இந்த கோட்டையை நான் காவல் காக்க போகிறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் முன் வரவில்லை. அதுதான் அந்த வசனம் தெளிவாக நமக்கு கொடுக்குது. யாரும் கோட்டையை காப்பாற்றுறதுக்கு நான் போகிறேன், நான் ஜனங்களை சாத்தான் வஞ்சித்துட்டு போயிட்டுருக்கிறான், அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு யாரும் போகலை. கர்த்தருக்கு கடைசியாக கிடைத்த பதில், நான் ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனையும் அங்கே அவரால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாரும் அதை தான் நாடுறாங்க. எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், எங்களுக்கு இது போதும், எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் நல்லது மட்டும் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆண்டவர் கொடுத்த சலுகைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுலேயே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நாட்களை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மனமுடைகிறார், கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் இந்த ஜனங்களை திருத்துவதற்கு அல்லது இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தில் இந்த தவறான காரியம் நடப்பதை சொல்லுவதற்கு, நம்முடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது, நான் என்று, என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று என்னால் சொல்ல முடியுமா? நான் உம்முடைய சத்தியத்தின்படி ஆண்டவரே என் வீட்டில் ஜெபம் குறைஞ்சிருச்சு, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் இரவும் பகலும் சொல்லிட்டு நான் சொல்ல முடியுமா? ஆண்டவரே என் வீட்டில் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, என்னுடைய சபை முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, அவர்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆத்துமாக்களை ஆதாய செய்கிறேன், நான் ஆண்டவரை பற்றி அநேக பேருக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாம் வர முடியுமா? கர்த்தர் தேடுவது திறமையானவர்களையோ அல்லது பலம் உள்ளவர்களையோ அல்ல. வசனத்தில் நம்ம படிக்கிறோம்ல, கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு திறமையானவன் தேவையில்லை, கர்த்தர் திறமை இல்லாதவனை திறமையுள்ளவனிலும் மேலாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு தேவை நான் உண்மையாகவே வருகிறேனா என்பது மாத்திரம்தான். நாம் உண்மையாக நான் வருகிறோமா? சில நேரத்தில் சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, சில பாடல்களை நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்து அந்த உணர்ச்சிகள் எழும்போம். என்னை வழி நடத்தினவரே, என்னை அழைத்தவரே அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள் நம்மளை உள்ளே கொண்டு போகும். ஆனால் அந்த பாடல்கள் முடிஞ்ச பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு பழமொழி உண்டுல்ல, மறுபடியும் நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தனோ அந்த பாதையிலேயே நான் போகிறேன். அந்த நேரத்தில் நான் ஒரு தொடுதலை உணர்ந்திருக்கலாம், அந்த நேரத்தில் நான் ஒரு எமோஷ்னலாக நான் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்பியும் அங்கேயே தான் கொண்டு போகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடவில்லை. உண்மையாகவே கர்த்தருக்குள் தங்களை தாழ்த்துகிறவர்கள், தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாராவது நாம் இந்த திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கதாக நாம் முன் வருவோமா? கர்த்தர் தேடுகிற அந்த தேடுதல், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னால் இந்த விஷயம் இந்த ஜனங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்களை என் மூலமா நீர் வழி நடத்தும் என்று நாம் சொல்ல முடியுமா? இந்த பட்டணத்துக்கு எவ்வளவு முக்கியமானது இந்த மதில் பிளந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் படிப்போம்.
அதன் பிறகு இந்த மத்தியஸ்தராக இந்த திறப்பின் வாயில் நிற்கிறவர்கள் என்னென்ன தகுதிகளை வைத்திருக்க வேண்டும் என்று நாம் படிப்போம். பிறகு கர்த்தர் நம்மை அழைக்கிற அழைப்பை நாம் படிக்கப் போகிறோம். நீதிமொழிகளில் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது, தன் ஆவியை அடக்காதவன் மதில் இடைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நான் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய இச்சையின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானத்தின்படி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆவியை நாம் அடக்கவில்லை. அப்படி என்றால் நாம் மதிலிடிந்த பட்டணம் போல் இருக்கிறோம். என் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட நான் ஜோமனி கேட்குறேன், என் விருப்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், எனக்கு இந்த விஷயம் கண் பார்வைக்கு இன்பமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த காரியம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இது என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் விருப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறானா ஆவியை அடக்காதவன். இந்த மதில் எவ்வளவு முக்கியம் என்றால், கர்த்தருடைய குடும்பத்தில், கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய சபையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் வேலி வலுவாக இருக்குதா என்று நாம் பார்க்க வேண்டும். வேலி திறந்து நம்ம சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆண்டருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் சரி, சாத்தான் எப்படியாவது, ஏன்னா அவன் வஞ்சிக்கத்தக்கவன், அவன் பொய்யன், ஆட்டுத்தோலை போத்தி கொண்டிருக்கிற ஓனாய் அவன். நம்ம நல்லவர்கள் என்று சிலரை நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிப்போம், ஆனால் அவர்கள் மூலமாக நம்ம குடும்பமே அழிஞ்சிரும். நம்ம நல்ல வசனம் தானே, நல்ல நிகழ்ச்சி தானேன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் நாளைக்கு கர்த்தரை தள்ளிட்டு அந்த நிகழ்ச்சிகளோ அந்த ப்ரோக்ராம் தான் நமக்கு பெருசாக தெரியும், அல்லது அந்த போதகர் தான் பெருசாக தெரிவார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னுடைய ஜனம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 26, 27, 28 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அங்கே இருந்த தீர்க்கதரிசிகள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், அங்கே இருக்கிற பிரபுக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே இருந்த ஆசாரியர்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தில் நாம் யாரை முன்மாதிரியாய் இந்த உலகத்தின் மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வசனம் சொல்லுவது, இங்கு வாழ்கிற ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவனும் பரிசுத்தமான அல்ல, எல்லா மனுஷனும் பாவத்தில் செய்கிறான். சில பாவங்கள் நம்ம கண்ணு முன்னால் தெரியும், சில பாவங்கள் நம்ம கண்ணுக்கு மறைவாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு மறைவான பாவங்கள் நம்ம யோசிக்காமலே கண்ணு முன்னால் அவங்க நல்லவங்க தான் இருக்காங்க, ஸோ அவங்க வார்த்தையை நம்ம கேட்டு நடப்போம்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். போதகராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, பிரபுக்களாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கறத வச்சு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்மானம் செய்யக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, வெளிப்புறத்தை வச்சு நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் சிலரை நல்லவர்கள், சிலரை கெட்டவர்கள், சிலர் எனக்கு மனசுக்கு ஏற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நியாயம் தீர்க்கவே முடியாது. என்னென்றால் நம்முடைய பார்வை வெளியரங்கமாக இருக்கிறது, கர்த்தரோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். சரி, ஓகே, இந்த மதில் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம படித்தோம். இப்போது அந்த மதிலுக்கு முன்பதாக நின்று காவல் காக்கிறவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம படித்தோம்னா, கர்த்தர் நமக்கு தெளிவாக இந்த மதில் முன்னாடி நின்று காவல் காக்கிறவன் எவ்வளவு முக்கியமான வேலையை செய்கிறான், அவன் செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்களேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம், காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், காவல்காரன் பட்டயம் வருதுன்னு சொன்ன காவல்காரன் வேலை என்னன்னா ஜனங்களை எச்சரிக்கணும், ஆபத்து வருது, தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருந்துச்சுன்னா, ஒரு தகப்பனா அல்லது ஒரு தாயா அல்லது ஆண்டவருடைய வழியின்படி நடக்கிற ஒரு பிள்ளையா என் குடும்பத்தை எச்சரிக்கணும். எச்சரிக்காமல் அவங்க இருக்கட்டும்,
அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவங்க வாழ்க்கைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஏதாவது கெடுதலை அவங்க வாழ்க்கைக்கு வந்துச்சுன்னா என்ன பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் என்றால், பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொரு வாரிக்கொள்வது போல் உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படுகிறான். வசனத்தை பாருங்க, யாரு? அந்த குத்து வாங்கினவன், பட்டயம் வந்து சொருகி பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய அக்கிரமத்தினாலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை கர்த்தர் யார்கிட்ட கேட்கிறார் பாருங்க? காவற்காரன் கையில் கேட்பேன் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு ஊழியம் செய்வது எல்லோருடைய கடமை என்று நம்ம பார்க்குறோம். நம் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி என் குடும்பத்திற்காக காவல்காரனாய் வாசலில் நிற்பது மிக மிக அவசியம். என் குடும்பத்தில் ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனத்தையும் என் குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தையும் நான் வச்சு பார்த்து எனக்கு தெரிஞ்சும் நான் பண்ணலை அப்படின்னா, நம்ம எப்படி இந்த காலத்தில் நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு நம் அன்புக்குரியவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு அளவுக்கு மேலே கேட்காம போயிடுறோம். இப்போ உள்ள காலகட்டம் கேட்கிறதே இல்லை. எனக்கு ஏன் பிரச்சனை? நான் இவங்கள்ட்ட இன்றைக்கி நான் இதை சொன்னேன் அப்படின்னா நாளைக்கு அவங்கள்ட்ட நல்லா பேச மாட்டாங்கல்ல. காவற் காக்கிறவன் எக்காலம் வருவதை பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதாமல் இருந்தால் அவர்களுடைய இரத்த பலி யார்கிட்ட கேட்பாங்க? ஆண்டவர் நம்மக்கிட்ட தான் கேட்பார். ஸோ காவல்காரன் எப்படி இருக்கணும்? சரி, ஒருவேளை நான் என் குடும்பத்துக்காக நிற்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் முன்னாடி வந்து நிற்கிறேன், என் சபைக்காக வந்து நிற்கிறேன், அல்லது என்னுடைய ஜனத்திற்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முயற்சி பண்ணலாம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், மோசே குறித்து நம்ம படித்தோம்னா, மோசே கோவக்காரனாக இருந்தான். ஆனால் அந்த ஜனத்திற்காக அவன் நிற்கும் பொழுது வசனம் சொல்லுது என்னாகும் புஸ்தகத்தில், அவனை காட்டிலும் சாந்த குணம் உள்ள மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லையாம். அவன் கோவக்காரனாக இருந்தான், கொலை செய்தவனாக இருந்தான். ஆனால் அவன் அந்த ஜனத்திற்காக நிற்கும் பொழுது அவனை போல சாந்த குணம் உள்ள மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் மறுபடியும் படிக்கிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்மை ஜீவ பலியாக கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நாம் திறப்பின் வாயிலில் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறோம். நானே குறைய வச்சுக்கிட்டு, நானே எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு, நானே எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு நான் என் குடும்பத்துக்காக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் தகுதியற்றவன். அவனுக்கு எக்காலம் வந்தும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களை உள்ளே கொண்டு போக நான் விருப்பப்படுகிறேன். எனக்குன்னு சில நல்ல திட்டங்களை நான் வாழ்க்கையில் நல்லதுன்னு நினச்சி சில திட்டங்களை வச்சுருப்பேன். அது கர்த்தருடைய பார்வைக்கு புறம்பாக இருந்தாலும் கர்த்தர் பற்றி யோசிக்காமல் நான் வச்சுருப்பேன். அது எனக்கு ஒருவேளை இந்த நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். அது என்னுடைய பிள்ளைக்கு இப்போதே அது ஆபத்தாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ சந்தோஷம் வருது அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு நான் ஒரு திறப்பின் வாயிலில் நின்றால் என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு சந்தோஷம் தானே தருது, சரி என் பிள்ளைக்கும் அது போகட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், அதை கண்டுக்க மாட்டேன். அதான் பட்டயம் வந்தும் எக்காலம் ஊதாமல் இருந்து விடுவேன். அப்போது எனக்கு இன்றைக்கி ஒரு வேளை நான் சந்தோஷமாக இருக்கலாம், நாளைக்கு அடி வாங்குறது நான் 2வது பட்சம். ஆனால் என் பிள்ளைய இன்றைக்கே அது பாதிக்கும், என் குடும்பத்தை இன்றைக்கே அது பாதிக்கும், என் சபையை இன்றைக்கே அது பாதிக்கும், என்னுடைய வம்சத்தை இன்றைக்கே அது பாதிக்கும், என்னுடைய சந்ததியை இன்றைக்கே அது பாதிக்கும். பட்டயம் வந்தும் நான் தகுதியுள்ள வாசலில் நிற்கிற காவல்காரனாக இல்லை என்றால் பட்டயம்னா என்னன்னே தெரியாமல் நான் உள்ளே விட்டுருவேன். இது பட்டயமா அல்லது பூவாங்கிறது கூட தெரியாமல் நான் எதிரிக்கு வழிவகுத்து விடுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன்
நீங்கள் தகுதியாக இருந்தால்தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல. அவர் கேட்குறது, இருதயத்தை ஜீவபலியாக எனக்கு நீ கொடுப்பியா, உன் சரீரத்தை எனக்கு பலியாக கொடுப்பியா, நான் ஒன்று என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன், உயர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நடுநிலையாக இருக்கிற, இங்கிலீஷில் இன்டர்செசர் அப்படிம்பாங்க, இந்த வாசலில் இருக்கிறவனுக்கு உள்ள வல்லமை என்ன தெரியுமா? நான் அநேகராக இல்லை, நான் பெரியவனாக இல்லை, நான் ஞானியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நான் பெரிய ஐஸ்வர்யவானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே தேவையில்லை. என்னால் முடிஞ்சதை நான் கர்த்தருக்காக அர்ப்பணித்தேன் அப்படின்னு நம்ம இருந்தோம் என்றால், அன்னா சாமுவேலின் தாய், அவளுக்கு பிள்ளையே இல்லை, அவள் தன்னை ஜீவபலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாள்ல, ஆண்டவர் எனக்கு பிள்ளை நீர் கொடுங்க, அந்த பிள்ளையே நான் உனக்கு கொடுக்குறேன். யாருக்கு அந்த மனசு வரும்? பிள்ளையே இல்லை, வைப்பாட்டி அவளை ரொம்ப மோசமாக திட்டுறா. ஆனால் அவளுடைய இது பாருங்கள், ஆண்டவர் எனக்கு பிள்ளை கொடுங்க, அதை நான் பெரிய ஆளாக்குவேன், எனக்கு அவளுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளாக காட்டிக்க அப்படின்னு சொல்ல. ஆண்டவரே எனக்கு நீர் பிள்ளை கொடுங்க, அது எனக்கு போதும், அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அந்த அன்னாள் செய்த அந்த தியாக பலி ஒரு நல்ல தீர்க்கதரிசி உருவாவதற்கு, அந்த தேசத்தை வழிநடத்துகிற ஒரு தீர்க்கதரிசி உருவாவதற்கு ஒரு பாதையாக அமர்ந்தது. எலியா என்ன பண்ணுகிறார் பாருங்க, தேசத்திற்காக அவர், ஆண்டவரே இந்த ஜனங்கள் புரியும்படியாக என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்குறார். நாம் திறப்பின் வாயில் நிற்கவில்லை என்றால், நாம் தகுதியுள்ளவர்களாய் திறப்பின் வாயிலில் நிற்கவில்லை என்றால், கர்த்தர் தேடியும் காணாமல் இருப்பார். வசனம் சொல்வது அதுதான். தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு யாராவது ஒருவனை திறப்பின் வாயில் நிற்கிறதுக்கு நான் தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரபல பிரசங்கியார் ஜான் ஆக்ஸ் சிலருக்கு தெரிந்திருக்கும். அவரை குறித்து அந்த நாட்டின் ராணி சொன்ன வாக்கியம், 1000 பேரை காட்டிலும், அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் அவர் ஊழியம் செய்தபோது 1000 பேர்களை காட்டிலும் ஜானாக்ஸ் செய்கிற ஒரு ஜெபத்திற்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொன்னாங்களாம். ஜானாக்ஸோட ஜெபம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆண்டவரே, ஒன்று இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு நீர் தாரும், இல்லை என்றால் என்னை என்னை கொன்று விடும் அப்படிங்கிற தொனியில் அவர் கேட்டிருப்பார். அவருக்கு பெரிய கூட்டம் தேவையில்லை இந்த திறப்பின் வாயில் நிற்கிறதுக்கு, நம் நாட்டை காப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை காப்பதற்கு, நம்முடைய சந்ததியை காப்பதற்கு. அவர் செய்த காரியங்களை பாருங்கள். நோவா ஒருவனை வைத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். எஸ்தர் ஒருவனை வைத்து அந்த தேசத்தை அவர் ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். கிதியோ 32,000 பேரை கொண்டுள்ள வெறும் 300 பேரை கொண்டு அந்த தேசத்தை காப்பாற்றினார். எனவே எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, திறப்பின் வாயிலில் நிற்பது என்பது கடினமானதல்ல. கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நீங்கள் மனப்பூர்வமாய் உங்களை நீங்கள் சமர்ப்பித்தால், என் குடும்பத்திற்காக, என் சபைக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக நான் திறப்பின் வாயிலில் நிற்பேன். என்னால் நிற்க முடியும். நான் திறப்பின் வாயிலில் என்னால் நிற்க முடியும். என் குடும்பம் அழிந்து போகாதபடி காக்க முடியும். எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், திறப்பின் வாயிலில் நிற்பதற்கு தேவன் மனிதர்களை இந்த காலகட்டத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் இருப்பேனா, அதற்கு நான் தகுதியானவனா என்பதை புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, என் குடும்பம் அழிந்து போகாதபடி, என் சபை அழிந்து போகாதபடி நாம் காத்துக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த தேசம், இந்த ஊர், இந்த ஜனங்கள், என் குடும்பம், எங்கள் சபை அழிந்து போகாதபடி திறப்பின் வாயிலில் நிற்கிறவர்களை பற்றி நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்தோம். அவர்கள் என்ன தகுதியில் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தோம். நாங்கள் நிற்க ஆசைப்படுகிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறோம். எங்களை நீர் தகுதியுள்ளவர்களாய் மாற்றும். அந்த தேசத்தை சாத்தான் அழித்து போடாதபடி
நீர் வரும்பொழுது தேச ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க எங்களை கருவியாய் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.